ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் சுக்கா வறுவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 2 விதமாக நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் சூப்பாகவும் எடுத்து வச்சு செய்ய போகிறோம், கொஞ்சம் சுக்கா செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். சூப்பு கொஞ்சம் செய்ய போகிறதுனால எலும்பு பீஸும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட போகிறோம். உப்பு நல்லா வெடிஞ்சிட்டதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற பீஃப் எடுத்து போட போகிறோம். பொதுவாக நீங்கள் கழுவும் போது கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுவுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ உப்பு நல்லா வெடிஞ்சிடுச்சு. இதில் நம்ம கறி எடுத்து போட்டுடலாம். இது நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. கறியில் உப்பு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் கொஞ்சம் தண்ணியும் விடும். நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டாச்சு. இது கூட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு சின்ன உரலில் இடித்து வச்சுருக்கேன். இது போட்டுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு சீரகமும் நம்ம இதில் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வராது. இதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு லிட்டை மூடி வச்சிடலாம். நல்லா தாராளமாக ஒரு 6-7 விசில் எடுத்துடலாம். இப்போ நான் அந்த சூப் எடுத்து தனியாக வச்சிட்டேன். இப்போ அந்த கறியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம், அதாவது சுக்காவுக்கு. இந்த சைடு ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுட்டு சோம்பு நம்ம போட்டு நல்லா பொரிய விட போகிறோம். இது நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை அதில் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும். அப்போ அதில் நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்மளுக்கு சுக்காவில் இந்த தேங்காய் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுக்காவுக்கு நீங்கள் வரமிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும், கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இதுக்கப்புறமா நம்ம கறி எடுத்து அதில் போட போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் மசாலா ஆட் பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதை காட்ட மறந்துட்டேன். ஆக்சுவலி இதில் நான் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மட்டன் மசாலா போட்டிருக்கேன். இது நல்லா போட்டு ஃப்ரை பண்ணணும் அந்த எண்ணெயில். அதுக்கப்புறமா கறி எடுத்து போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணவே கூடாது. ஆட் பண்ணாமலே நம்ம அந்த எண்ணெயிலே பரட்டணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி ரசத்துக்கு தான் இந்த பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான நம்மளோட சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.